எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சித்ரவதை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்டிப்பாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன அதே ரீசன் தான், இன்னும் அந்த குவாரண்டைன் டைம் எல்லாம் முடியாத காரணத்தினால டூரிஸ்ட் பிளேஸ் போக முடியல. ஸோ இன்றைக்கும் நம்ம ஒரு கார் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் இந்த கார் ஒரு லக்ஸுரி அண்ட் காஸ்ட்லியான ஒரு காரை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அண்ட் சொல்லலாம், இது என்னோடய ட்ரீம். இந்த காரை ஓட்டணும் அப்படின்றதே ஒரு ட்ரீம்னே சொல்லலாம். ஸோ அப்படியான ஒரு காரை தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ அது என்ன கார் அப்படின்னா டொயோட்டா so high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. யாரிஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நேமில் 14 வேரியண்ட்டில் இந்த கார் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஜி, வி, அப்புறம் வந்து ஜே, இந்த 3 டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியண்ட் இருக்குது. அதாவது ஜி வித் சிவிடி அண்ட் ஜே வித் சிவிடி, ஜே சிவிடி, ஜி சிவிடி, ஜி ஆப்ஷனல், ஜே இந்த மாதிரி ஒரு 14 வகையான வேரியண்ட்டில் இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஒன்லி, பெட்ரோல் கார் மட்டும்தான் யாரிஸில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கலரில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்னா ஒயிட்டு, பேண்டம் ப்ரௌன், இந்த இதுதான் பேண்டம் ப்ரௌன், ரெட்டு, பியல் ஒயிட், அப்புறம் கிரே, அதுக்கப்புறமா சில்வர். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனலாக டபுள் கலர், சில்வர் வித் பிளாக், ஒயிட் வித் பிளாக், பியல் ஒயிட் வித் பிளாக், இந்த மாதிரி இந்த கலரோடு சேர்த்து பிளாக் கலந்து கொடுக்குறது ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போது ஏற்கனவே நான் ஒரு 14 வேரியண்ட் இதில் யாரிஸில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க காரோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா VX 1.5. இதில் VX டாப் மாடல் அந்த கார் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,80,000. ஆன் ரோட் ப்ரைஸ் வரப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து வரும் அப்படின்னு வச்சுக்கலேன். அண்ட் இந்த யாரிஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 9,50,000 ஒரு 15 lakh வரைக்கும் இதோட ப்ரைஸ் இருக்கும். அண்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் VX 1.5. இந்த கார் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெடியா? ஸ்டார்ட் சொல்லியா? நீ ஸ்டார்ட் சொன்னாதாயா நான் பேசுவேன். சொல்லியா ஐயா, டேக்காவது சொல்லியா? ஏய் சொல்லு. ரெடியா? ஓகே, டேக். மறந்து போயிருதுடா, ஏன்டா நேரம் சார். ஓகே, இப்போ நம்ம பார்க்கோம் இல்லை டொயோட்டோ. சரி, ஓகே 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 சாரி. இப்போ இந்த யாரிஸோட எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக பார்த்த உடனே ஒரு காஸ்ட்லி ஃபீல் அண்ட் காஸ்ட்லி லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கார் அப்படி கண்டிப்பாக சொல்லலாம். இதை பார்க்கும்போது நமக்கு டொயோட்டோ இதுக்கு முன்னாடி வந்த கொரோலா அந்த காரை ஞாபகப்படுத்தினாலும் இதை பார்த்த உடனே ஒரு காஸ்ட்லியான ஃபீல் அண்ட் காஸ்ட்லியான லுக் கண்டிப்பாக வரும். அண்ட் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப் அண்ட் ஃபாக் லேம்ப் அண்ட் LED 3மே கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனிங்கே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட பிளானெட்டில் பாதியிலிருந்தே இதோட ஹெட்லைட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு அழகான ஃபினிஷிங் அந்த இதுக்கு முன்னாடி இருக்க கொரோலாவில் இருக்க மாதிரியே இருந்தாலும் இது ஒரு தனித்துவமான டிசைனாக இருக்குது. ஸோ இது எல்லாமே டிசைனிங் தான் ஹைலைட்டு இந்த காரில். ஸோ அவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுமே. அண்ட் சென்டரில் இருக்க அந்த எம்பலம் அதில் வந்து எண்ட் ஆகிற மாதிரியான ஒரு டிசைனிங். ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயர் மறைக்குதா இடையில. அண்ட் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 inch அலாய் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டயர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான். ஸோ ABS பிரேக் கொடுத்துருக்கனால இதோட பிரேக்கிங் அண்ட் டயர் கெப்பாசிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோட சைட் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மிரர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மிரரில் ஒரு இண்டிகேட் அந்த லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட் போடும்போது அது யூஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான கவ், ஒரு லென்த்தான கார், அந்த காஸ்ட்லியான காருக்கு இருக்கக்கூடிய லுக் கண்டிப்பாக இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு லென்த்தான கார், அங்கே ஆரம்பித்து ஒரு அழகான கவ், கடைசியாக எண்டில் முடிகிறது வரைக்குமே ஒரு சூப்பர்பான டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் மட்டும் இல்லாமல் அந்த ஹேண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுற இடத்துல சில்வர் கோட்டிங் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு அழகானதாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே அந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த உள்ளே இருக்கிற ஒயிட்டான லுக், அதுவே அந்த காஸ்ட்லி லுக்கை கண்டிப்பாக இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருது. அண்ட் ரியர் வியூ ஆல்சோ பெர்ஃபெக்ட். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்க பாதி தூரத்திலே ஸ்டார்ட் ஆகிடுது அந்த ரியர் லேம்ப். இதுக்கு பேர்
போனதுலேயும் மறந்தோனே இதுலேயும் மறந்தோனே ஏன்னா அது வெறும் டெயில் லேம்ப். இப்போ அந்த வண்டி அதாவது எட்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கேருந்து கொண்டு வந்து இந்த டிக்கியில் டிக்கியில் பாதி வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் BMW, ஆடி இந்த மாதிரியான காரில் இருந்த ஒரு லுக் இதுலேயும் இருக்குது. பார்க்கும்போது கண்டிப்பாக அதான் ஆல்ரெடி சொன்னேனே அந்த காஸ்ட்லியான வார்த்தையை திரும்ப ஏன் பயன்படுத்தணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தான பேக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே எந்த சைடு இருந்து பார்த்தாலும் அழகாக தெரியுது காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஜின் பற்றி. இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அதாவது 1500 cc. அது அக்யூரேட்டாக கரெக்டாக சொல்லணும்னா 1496 cc இந்த இன்ஜின். 4 சிலிண்டர் dual VVTi அப்படின்ற இன்ஜின். அண்ட் இதை வந்து அந்த பேனட் ஓப்பன் பண்ணோடனே பார்க்கும்போதே ஒரு எப்படி சொல்கிறது அந்த கை ரொம்ப குழப்பமாக இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டியான ஸ்பேஸ் தான். பட் அது அந்த மாதிரி ஓப்பனாக இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுக்காகவே இந்த பிளாஸ்டிக் இந்த இதை கொடுத்து ஒரு அழகான ஃபினிஷிங். அண்ட் இன்ஜினுக்கு மேலே இந்த கிரே கலரான ஒரு சிமெண்ட் கலர் இது சிமெண்ட் கலர் தானே இந்த கலருக்கு பேர் தீப்பிட்டி கலராக ஒரு ஆஷ் கலரில் கொடுத்து சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நீட்டாக இருக்கு. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயில் செக் பண்ணுறதுக்கு ஒரு கேஜ், பிரேக் ஆயில், இதுலேயும் வந்து ரேடியேட்டர் வாட்டர் ஊற்றுறது, ஸோ எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காருக்கு உள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை இன்டீரியர் எப்போவுமே காசு கூட கண்டிப்பாக காரில் இருக்கிற வசதியும் கொடுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறேன். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த கம்பி பிடிச்சி பின்னாடி லிவர் பிடிச்சா தான் பின்னாடி சீட்டை மூவ் பண்ண முடியும், முன்னாடி மூவ் பண்ண முடியும். இன்னொன்று இங்கே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த இடத்துல அந்த சீட்டு பின்னாடி சாயிருது. ஸோ அது எல்லாத்துக்குமே இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பல்ப் வாங்கணும், அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. இந்த சீட்டை முன்னாடி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னா சிம்பிளுங்க. இதோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல இந்த பட்டன்ஸ், இந்த பட்டனை இப்படி முன்னாடி மூவ் பண்ணணும். ஃபுல்லாக மோட்டர், நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு தள்ளணுன்னா பின்னாடி சிம்பிள் சாதாரண ஒரு விஷயம். சீட்டு இப்படி பிடிச்சி இருக்கிறது அதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு இப்படி ஒரு இது கொடுத்துருக்கேன். உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருந்தேன் ஜாலியாக. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டை இந்த பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது, பின்னாடி சாயிறதுக்கு எல்லாமே மோட்டர். எப்படி சொல்கிறது, இதுக்கு பேர் ஹைட்ராலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக நம்ம எவ்வளோ தான் ஸ்பீடாக விட்டாலும் அது மெதுவாக தான் இறங்கும். அந்த மாதிரி நம்ம இதில் சாஞ்சு இருந்தாலும் நம்மளையும் சேர்த்து தூக்கிட்டு வர அளவுக்கான ஒரு பவர் இருக்குது. இதுவே ஃபஸ்ட்டு என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்றனால கிளச் வராது, ஏன்னா ஆட்டோமேட்டிக் கீர் இல்லையா. ஸோ அதனால் இதுக்கு கிளச் அப்படின்னு அவங்க கொடுக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் தான் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட்டு காலுக்கு கண்டிப்பாக வேலையே இருக்காது, ஏன்னா யாருமே லெஃப்ட் காலில் பிரேக் யூஸ் பண்ண மாட்டாங்க, என்ன மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் எப்படின்னு தெரில. ஸோ அதனால் இந்த காலை ஃபுட்ரெஸ்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்லி இந்த ரைட் காலை மிஸ் தான் கியர் போட போகிறோம், ரைட் காலில் தான் ஆக்சிலேட்டரும் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கும் இங்கே வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல், அதாவது ஹைவேல போகும்போது ஒரு 80 கிலோமீட்டர் இல்லை 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறது. இதுதான் க்ரூஸு. இதை ஆன் பண்ணி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 41 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நீங்கள் போகிறீங்க, இவ்வளோ தான் ஸ்பீடுனா நீங்கள் இதில் தாராளமாக செட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டரையும் மிதிக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல, ராஜா மாதிரி படுத்துட்டு பறக்கலாம். அதே ஸ்பீடில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், எந்த சேஞ்சும் இருக்காது. சூப்பராக இருக்கும். போகிறப்ப தான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபைனலாக ஃபஸ்ட்டு உண்மையாகவே நிறைய கார் ஓட்டியிருக்கேன். இதில் ஏறி உட்காந்தோடனே நம்ம காரில் தான் உட்காந்துருக்கிறோமா இல்லை ஏதாவது அரேபியன் குதிரை மேலே ஏறி உட்காந்துருக்கோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கார் ஓட்டியிருக்கேன், பட் எதுலேயுமே இப்படி ஒரு ஃபீல் கிடைச்சதில்ல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. உண்மையாகவே ஏறி உட்காந்தோடனே ஏதோ ஒரு விமானத்தை ஓட்ட போகிற ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோ லென்த்து, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் சூப்பர், நல்லாவே இருக்குது. போதுமான அளவு தான், ஒரு செடானில் இந்த அளவுக்கு தான் இருக்க முடியும். அண்ட் அந்த கைப்பிடியேவும் அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, வேறு லெவலில் எல்லாமே ஒரு சூப்பரான ஃபினிஷிங். ஸ்டேரிங் பார்க்குறது முதற்கொண்டு அண்ட் ஸ்பீடாமீட்டர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலில் கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் எந்த மாதிரியான ஒரு ஸ்பீடாமீட்டர் இருக்குமோ அப்படி ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய மல்டி இன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா. ஸோ அதுக்காகவே ஸ்டேரிங்கில் ரைட் சைடு ஃபுல்லாக கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இருக்கிற மோட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர், அதாவது இதுலேயும் ஸ்பீட் நம்ம பார்த்துக்கலாம், அதில் டிஜிட்டல்லையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக டிஜிட்டல். அதுக்கப்புறம் இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்ன இருக்குன்னா செட்டிங்ஸு, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், எக்கோ சேவிங்ஸ் ட்ரிப், இதையும் நம்ம ட்ரிப் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அண்ட் அதுக்கப்புறமா சிம்பிளிஃபைட் வியூ. இதில் வந்து நம்ம டைம், டெம்பரேச்சர் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் நமக்கு என்ன வேணுங்கிறத இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். டோட்டலாக எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் கிலோமீட்டர் மைலேஜ் என்ன, இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற எல்லாமே இதில். ப்ளஸ் ஃபியூல் கேஜ், ஃபியூல் இது எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு இதுவும் டிஜிட்டல் மீட்டர்லேயே வந்துடுது. ஸோ இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம டோர் ஏதாவது ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் எந்த டோர் அப்படின்றது முதற்கொண்டு பர்டிகுலராக மென்ஷன் ஆகுது. ஸோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு காஸ்ட்லி கார். ஸோ இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும், இல்லைனா தான் தப்பு. 15 லட்ச ரூபா அப்படின்னா ஒர்த்து. 15 லட்ச ரூபா கொடுத்தா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம தாராளமாக கொடுத்து வாங்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச் டிஸ்பிளே டச் ஸ்க்ரீனோட கொடுத்துருக்காங்க. இதுவும் டொயோட்டோ அப்படின்ற பிராண்ட்லேயே இந்த மியூசிக் சிஸ்டமும் வந்திருக்கு. அண்ட் இந்த மியூசிக் சிஸ்டம் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல், ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு இது ஏதாவது இருந்தாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணுறது இல்லாமல் இதில் நேவிகேஷன் இருக்குது. அதாவது இதிலேயும் நம்ம லோக்கல் மேப் எதுவாக இருந்தாலும் இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மொபைலாகவே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோங்கிற நிறைய ஆப்ஸ் அதெல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் சிஸ்டம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், வேறு லெவல் எஃபெக்ட். உண்மையாகவே லைட்டாக ஒரு பாட்டு போட்டு வரேன், பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்குது இந்த மியூசிக் சிஸ்டம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ப்ளூடூத் மூலமாகவும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டேரெக்டாக இதில் கஸ்ட் இதுலேயும் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் விட ஒரு காஸ்ட்லி லுக் கொடுக்குறதுக்காக செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ஆனில் இருக்கனால உங்களுக்கு இவ்வளோ டிஜிட்டல் இதில் எல்லாமே தெரியுது. ஸோ ஆஃப் பண்ணிட்டோன்னா இது எதுவுமே இருக்குது, ஏதோ பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்னு தான் நினச்சேன் நான் ஏறி உட்காந்தோடனே. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைமேட் அந்த ஆப்ஷன் இருக்கனால சூப்பர் அதுவே எடுத்துக்கிறது நமக்கு தேவையான. இப்போ நாங்கள் குறைச்சி வச்சுருக்கோம் ஏசியோட சவுண்டு, அதாவது வீடியோ பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதே ஏசியை இங்கே இருக்க யாரை பின்னாடி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஸ்ப்ளிட் ஏசி பின்னாடி வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஏசியை அங்கே பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதுக்காக அதுவும் ஒரு சூப்பரான விஷயமா இருந்துச்சு. பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் விட அந்த ஏசிக்கு மேலே ஒரு சின்ன லைட்டிங் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. அது அந்த காரோட அழகை இன்னும் மெருகேற்றி கொடுக்குறதுக்கான ஒரு பார்வையாக இருந்துச்சு அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சென்டரில் இந்த பார்க்கிங் லேம்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வியூ எப்பவும் போல் நல்லா இருக்குது. ஏசி தான் அதில் டக்குன்னு எவ்வளோ ஸ்பீடாக கூலிங் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கல, அவ்வளோ அதிகமாக இருக்குது கூலிங். அண்ட் நல்லா இருக்குது. ஒரு கார் ஃபுல்லாக சீக்கிரமாக கூலிங் ஆகுதுன்னா அதிகபட்சம் நான் பார்த்ததில்லை இந்த கார் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த காரில் 7 ஏர் பேக் இருக்குது. இந்த டாப் மாடலில் இந்த இதில் நிறைய வேரியன்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் 3 ஏர் பேக் கொண்ட கார்ஸும் இருக்குது, 7 ஏர் பேக்ஸ் கொண்ட கார்ஸும் இருக்குது. இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து 7 ஏர் பேக் டாப் மாடல் VX இந்த கார் தான். ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக், அண்ட் இந்த இடத்துல அதாவது மேலே கிளாஸ்க்கு ரைட் சைடில் ஒரு ஏர் பேக், கீழே இந்த சைடு நம்ம சீட் இருக்கு இல்லையா, இது வேறு எப்படி தான் தள்ளணுமா, வாப்பா வரலாம் இந்த இடத்துல இதோ நம்ம இந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஏர் பேக். எஸ் ஆமாடா, இதே மாதிரி தான். ஸோ இந்த சைடு இப்போ இங்கே மட்டும் 3 ஏர் பேக் காமிச்சு இல்லையா. ஸோ இதே தான் அந்த சைடும். அந்த சைடு டிரைவ் அதாவது கோ பைலட் சீட்டுக்கு நேராக ஒரு, அதாவது அந்த மிரர் கிட்ட ஒரு ஏர் பேக், சைடில் ஒரு ஏர் பேக், இதே மாதிரி கீழே. ஸோ இது ஃபுல்லாக பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் சேர்த்து மொத்தமாக இந்த 7 ஏர் பேக் கவர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கோட்டிங் ஃபுல்லாக இது ஃபுல்லாக அந்த ஏர் பேக்கோட இது கவர் ஆகும். ஸோ ஒரு ரொம்ப சேஃப்டியான கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலாக ஒரு காரில் செடானில் 2 ஏர் பேக், அதிகபட்சம் 3 ஏர் பேக் இருக்குது. இதில் 7 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த வண்டியில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம். பிகிலு இங்கே பாரு ஆட்டோமேட்டிக். ஸோ இதுவும் ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ். இதில் இதுக்குள்ளேயும் ஏசி வரும். நம்ம இதை வந்து வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா லாக் பண்ணிக்கலாம். ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிங்க, உங்களுக்கு சில்லுன்னு குடிக்க தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் வச்சுக்கலாம். நான் கூல் ட்ரிங்க்ஸை சொன்னேன், வேறு ஏதாவது நினச்சா நான் பொறுப்பு இல்லை, நிர்வாகம் பொறுப்பாகாது. ஸோ நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இருக்குது. அந்த கியர் டிரான்ஸ்மிஷன் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கிங்கில் இருக்குது. அண்ட் இதில் கியர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, அதாவது மேனுவல் கியரில் வந்து நம்ம கிளச்சை மிதித்து மாற்றுவோம் இல்லையா. ஸோ இதில் வந்து பிரேக்கை மிதித்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்க்கிங் மோட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு இழுத்து கொண்டு வந்தீங்கன்னா ரிவர்ஸு, அதுக்கப்புறமா நியூட்ரல், அதுக்கப்புறமா டிரைவ் மோடு. இது டிரைவ் மோடு வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக. நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே வண்டி மூவ் ஆகும். நீங்கள் எப்பவும் போல் எக்ஸல் ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி ஆக்சிலேட்டர் மிதிச்சா போகும், இதெல்லாம் விட்டுரும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா இது வந்து மேனுவல். இதில் வந்து என்ன, இது நம்ம மேனுவல் வண்டி எப்படி ஓட்டுறோமோ அதே மெத்தட் தான். ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கியர் போடணுன்னா இப்படி, இது ஃபஸ்ட்டு கால் எடுத்தோம்னா வண்டி ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன்.
ஸோ கால் எடுத்தோம்னா இந்த மாதிரி வண்டி மூவ் ஆகும். ஸோ இது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஆட்டோமேட்டிக் ஓட்ட விருப்பம் இல்லை கியர் யூஸ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக ஒரே இதில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, மேனுவல் கியர் அண்ட் ஆட்டோமேட்டிக். ஸோ அதோட டிசைனிங்கே சூப்பராக இருக்குது. ஒரு அழகான நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு வித் ஒரு நல்ல ஃபினிஷிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த காஸ்ட்லியான லுக் கண்டிப்பாக அதிலேருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நல்லாயிருக்கு, ஒரு நல்ல வியூ பார்க்குறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போட்டோம் அப்படின்னா இதில் ரிவர்ஸ்லேயும் இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டாச்சு. இந்த இதில் தெரியும், பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக நல்ல ஒரு வைடான வியூ. பின்னாடி ரிவர்ஸில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றது எல்லாத்தையுமே இதிலே செக் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பின்னாடி 4 சென்சார், முன்னாடியும் இதில் 4 சென்சார் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல். ஸோ அதனால் இதில் அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏதோ பயங்கரமான ஒயிட் ஆங்கிளாக இருக்குது வியூ. பின்னாடி ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் நம்பர் பிளேட் முதற்கொண்டு தெரியுது. அந்த நம்பர் பிளேட்டில் இருக்க IND அண்ட் TN இன்னும் பார்த்தா நம்பரே கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன், ரைட்டில் வளச்சமான. ஸோ சூப்பராக இருக்குது, வெரி நைஸ் காஸ்ட்லி லுக். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கோ-பைலட் சீட். இதில் எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெக் ரூம். அதாவது இப்போ வந்து நான் நார்மலாக உட்காந்துருக்கேன் அண்ட் இது நமக்கு பத்தலை அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் நான் காலை நீட்டி என்னால் அதை தொட முடியலை. ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துல. இவ்வளோ தேவையில்லை தான், நார்மலாக இவ்வளோ இருந்தாலே போதுமானது. ஸோ இந்த லெக் ரூம் இருக்கிறது எவ்வளோ நல்லது அப்படின்னா நம்மளுக்கு கால் பெயின், அதாவது கால் வலி வராமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த லெக் ரூம் கண்டிப்பாக தேவை. ஸோ அது இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஸ்டோரேஜ் இது ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக வர மாட்டேங்குது. அதுவும் ஹைட்ராலிக் மெத்தடில் மெதுவாக இறக்கி விட்டால் மெதுவாக தான் இறங்குது. ஸோ அப்பா சொன்ன மாதிரி இதில் கூல் ட்ரிங்க்ஸ் நிறையா வச்சுக்கலாம். அண்ட் ஒரு கை வைக்கிறதுக்கு ஸோ அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லெதரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் கலர் ஃபினிஷிங், அதுக்கப்புறமா இந்த சில்வர் கோட்டிங் கொடுத்த டோர் ஓப்பன் லாக், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை கிளாஸான கார் அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் தாங்க முக்கியமான ஒரு விஷயம். என்ன இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க, நானே அலண்டு போயிட்டேன். ஏன்னா அப்படின்னா இந்த கிளாஸோட நேம் வந்து HSEC கிளாஸ். HSEC அப்படி என்ன அப்படின்னா ஹை சோலார் எனர்ஜி கண்ட்ரோல். அதாவது எவ்வளவு தான் ஹாட்டான வெயில் அடித்தாலும் அந்த ஹீட்டு வந்து எதுவுமே நமக்கு உள்ளுக்குள்ளே வராத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ். ஸோ அதனால் இந்த காருக்குள்ளே எப்போவுமே ஏசியோட அந்த குளிர்ந்த தன்மை வந்து குறையாமல் இருக்குது. எவ்வளோ வெயிலில் போனாலுமே அந்த கூலிங் ஸ்டிக்கர் அப்படின்ற ஒன்று ஒட்டணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஏசி ஆன் பண்ணாலே போதும், உடனே கூலிங் ஆகுது. அந்த கூலிங் நம்ம எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ் மூலமாக அதிகமான ஹீட் உள்ளே வர சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் சூப்பராக இருக்குது. பேக் சைடு எப்படி இருக்குன்றதை போய் பார்க்கலாம் வாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சீட், அதாவது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இது உண்மையாக நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கும் இதை ஃபுல்லாக நல்லாவே நான் பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன் இந்த ஃப்ரண்ட் சீட்டை. அப்படி இருந்தும் இதுக்கும் எனக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ என்னோட ஹைட்டானவங்களோ இல்லை என்னோட கொஞ்சம் உருவத்தில் பெருசாக இருக்கவங்களோ உட்காந்தாலும் அவங்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்காது. சென்ட்ரல் உட்காடுறவங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா இது இந்த முன்னாடி இருக்கிற ஹேண்ட் ஃபுட் ரெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இதுலலாம் ஏசி போக வாய்ப்பு இல்லை பராஜா. ஸோ இது பெரிய பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காரும் போதும் இந்த நான் லாஸ்ட்டாக கிளான்ஸில் சொன்னேன் இல்லையா, இந்த நம்ம உட்காரும்போது இந்த கால் எண்டில் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் இருக்குன்னா அது இந்த இதில் இல்லை. ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. நம்ம உட்காந்தோன்னா எந்த ஒரு ஃபீலும் இல்லை, ஜாலியாக இருக்குது. அண்ட் ஃபுல்லாக இந்த சீட்டு பற்றி சொல்லி ஆகணும். இந்த ஹை எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏரிஸ்லேயே ஹை எண்டில் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் சீட்டு, அவங்க லெதர் ஃபுல்லாகவே பண்ணி தராங்க. இந்த கை வைக்கிற இது ஹேண்ட் ரெஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே லெதரில், பியூர் லெதரில் இருக்குது. ஸோ அதுவே ஒரு காரை வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு காஸ்ட்லியான லுக் கொடுக்குது. எல்லாமே வேறு லெவல். அண்ட் இங்கே இருக்கிற ஹேண்ட் ரெஸ்ட் இதுதான் ஹைலைட். உண்மையாகவே இவ்வளோ நேரம் நான் பின்னாடி உட்காந்து வந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். ஸோ இந்த ஹேண்ட் ரெஸ்ட் ப்ளஸ் காஃபி கப் இல்லை வாட்டர் பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கு அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவு ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம கை வைக்கும்போது எவ்வளோ நேரம் வச்சுட்டு வந்தாலும் அந்த எப்படி சொல்கிறது ஒரு ஹீட்டோ இந்த மாதிரி வரல. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான திங்காக இருக்குது. 2 பேர் மட்டும் போனோம் அப்படின்னா பின்னாடி உட்காந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக. இது ஒரு நல்ல பெரிய காராக வேறு இருக்கனால நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ஜாலியாக எவ்வளோ லாங் ட்ராவல் போனாலும் ஒரு பெயின் இல்லாமல் ஹாப்பியாக போயிட்டு வர்றதுக்கு ஒரு கார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சொன்னேன் இல்லையா, பின்னாடி ஸ்ப்ளிட் ஏசி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது வந்து தனியாக ஏசி கிடையாது, முன்னாடி அங்கே இருக்கிற ஏசியை எடுத்து கொண்டு வந்து இங்கே பின்னாடி இருக்கவங்களுக்கும் கொடுக்குறதுக்காக தான் இந்த ஏசி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போது இது இருக்கு இல்லையா, ஃபேன் ஸ்பீட், இதில் ஃபேன் ஸ்பீட் இருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு லைட்டு
ஓ இது பவர் குறைச்சிக்கலாம்டா. ஸோ இதில் வந்து அந்த லைட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி அது லைட்டு போட இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆஃபில் இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் பவர், அடுத்து 2, 3, 4, 5. ஓகே, இது ஃபுல்லாக இந்த ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மூட் க்ரியேட் பண்ணும். கண்டிப்பாக சூப்பரான ஒரு இதாக இருக்குது. பார்க்கும்போது அந்த ஃபீல் கிடைக்கிது. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. பின்னாடி உட்காரவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு நல்ல காஸ்ட்லியான லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பின்னாடி டிக்கி ஸ்பேஸ் போய் பார்க்கலாம். ஸோ இதில் பூட் ஸ்பேஸ் தான் உண்மையாகவே ஒரு ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஸோ இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 476 லிட்டர்ஸ். அதாவது கிளான்ஸில் வந்து 339, அதாவது 339 லிட்டர்ஸ் இருந்துச்சு. இதில் 430 லிட்டர்ஸ், கிட்டத்தட்ட 100. அதை விட இது அதிகமானது. கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் இதில் உள்ள படுத்து தூங்கலாம். தாராளமாக ஸ்பேஸ் இல்லைன்னா நான் என்னெல்லாம் விட்டு அதில் படுத்து தந்துடுவேன். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு அழகான இது. இதுலேயும் இதில் லைட் கொடுக்கல, இருக்குடா ஆட்டோமேட்டிக் லைட் இதுலேயும் கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ நம்ம நைட்டில் டிக்கி ஓடணும்னா இங்கேயும் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ மொத்தத்தில் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காஸ்ட்லியான கார், கண்டிப்பாக ஒரு ராயலான கார், யார்கிட்டையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சொகுசான கார் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த யாரிஸ் உங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னடா சொல்ல, இது வரைக்கும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க ஓட்டி பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, காரை அப்படியே பூ போல போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஃபீல் ஃபஸ்ட் டைம் நான் அனுபவிக்கிறேன். என்ன ஸ்மூத், வேற லெவல். ஸோ இப்போ நான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த காரை தவிர வேறு எந்த காரும் போக முடியாத ஒரு ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார் நான் ஓட்டியிருக்கேன். இப்போ நான் போயிட்டு இருக்கிறது ரொம்ப மேடு பள்ளமான ரோடு. ஆனால் கார் கொஞ்சம் கூட ஜர்க் ஆகலை, அவ்வளவு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அண்ட் அதில் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு டைமும் கியர் சேஞ்ச் ஆகிறப்ப நமக்கு தெரியும் சுண்டி கியர் சேஞ்ச் ஆகிறது தெரிஞ்சு. பட் இதில் அந்த மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை. நான் இப்போ போயிட்டு இருக்கிறது உண்மையாகவே ஒரு மேடு பள்ளமான ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். பிரேக்காக இருக்கட்டும், பிரேக்லாம் அந்த நம்ம நிப்பாட்டும் போது நம்மளை கொஞ்சம் முன்னாடி தள்ளும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கூட இதில் கொடுக்கல. ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தட் கார். ஏபிஎஸ் பிரேக்காக இருக்கட்டும், வண்டியோட சென்சாராக இருக்கட்டும், என்னை ரொம்ப லைக் பண்ண வச்சிருச்சு இந்த கார். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது இந்த நல்ல ஹைவேல ஓட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் தான், டிரைவ் மோடில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கில். ஸோ எப்படி இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் அப்பா தான் சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு சின்ன சேஞ்ச் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா இந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம்னா ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் தான், டக்குன்னு தான் உடனடியாக தான் ஸ்பீட் ஏறுது. பட் அந்த கியர் சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் கூட தெரில. பட் இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த பெடல் ஷிஃப்ட் நம்மளோட இங்கே வந்து நம்ம கியரை சேஞ்ச் பண்ணாமல் அதாவது ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கும்போதே, இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பீட் பத்தலை அப்படின்னா, இதோ இந்த இது கைக்கு கீழே கொடுத்துருக்காங்க அந்த பெடல் ஷிஃப்ட்டு. ஒரு கியரை டவுன் பண்ணி கியர் சேஞ்ச், செகண்ட் கியரு அண்ட் தேர்டு. ஸோ என்னோட கை எதுலேயுமே யூஸ் பண்ணல, நான் இந்த ஸ்டேரிங்கில் இருக்க பெடல் ஷிஃப்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணி கியர் சேஞ்ச் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ இதுவுமே அந்த எந்த ஒரு கியர் சேஞ்ச் பண்ணுறதுப்போ அந்த வண்டி குன்னுறதோ அந்த மாதிரியான எந்த இதுவும் தெரில. 6th கியர் போயிட்டேன், அது பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பெடல் ஷிஃப்ட் ரொம்பவே யூஸ் ஆகுது. அண்ட் இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, க்ரூஸ். இதுவும் நம்மளோட ரைட் சைடு கீழே காலில் தான், அந்த கைக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு நான் இதை ஆன் பண்ணிட்டு நான் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் வைக்க தேவையில்ல. அது ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டாலும் அந்த கண்ட்ரோல் நம்ம எந்த ஸ்பீடில் கொடுத்தோமோ அதே ஸ்பீடில் இது போயிட்டே தான் இருக்குது. ஸோ இதுலேயும் எந்த சேஞ்சும் பெருசாக தெரில, சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அடிஷ்னல் தான். நம்ம டிரைவ் மோட் கொடுத்துட்டு யூஸ் பண்ணாலே அந்த இது நம்ம எப்படி சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்லேருந்து மேனுவலுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவ்வளோ பவர் இதிலே கிடைக்குது. ஸோ இது ஒரு அடிஷ்னலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டும் போதும் சரி, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரில. நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணி போகிறத விட ஆட்டோமேட்டிக் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ சின்ன இடத்துலையும் வளைச்சிட முடியுது, யூ டர்ன் பண்ண முடியுது. அப்படியே சிறப்பாக இருக்குங்க, வேறு லெவல். இல்லைனா மற்ற கார்னால் நம்ம முன்னாடி போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் எடுத்து வந்து அந்த மாதிரியான ஒரு இவ்வளோ ரொம்ப சின்ன இடம் தான். பட் இதுலேயே ஒரே இதில் நம்ம திருப்ப முடியுது. ஸோ இப்போது மேனுவல்
இப்போ கரெக்டாக மேனுவல் சேஞ்ச் பண்ணோடனே நம்ம என்ன, அதாவது நம்ம ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும்போதே நம்ம மேனுவல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியான கீர் எடுத்துக்கிறது. இப்போ 3rd போயிட்டுருக்கு, 4th, 5th. ஸோ எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. நம்ம மேனுவல் மாற்றணும்னா வண்டியை நிப்பாட்டிட்டு தான் மாற்றணும், அந்த மாதிரியாக எதுவுமே இதில் கொடுக்கல. வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஃபைனலி இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்துட்டோம். அண்ட் இதில் இந்த வண்டியில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த வண்டியே ப்ளஸ் பாயிண்ட் தான். உண்மையாகவே இந்த வண்டியோட ஸ்டைல், லுக்கு, அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்ளுக்குள்ளே இருக்க ஃபெசிலிட்டி, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபாய் கொடுத்து நம்ம கார் வாங்குறோம்னா அதை விட அதிகமான ஃபெசிலிட்டியே உள்ளே இருக்குது. ஏன்னா அதிகமாக நமக்கு ஃபிசிக்கல் ஒர்க் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் உள்ளுக்குள்ளே. ஸோ இது எல்லாமே இதில் ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் மைனஸ் அப்படின்னா இதில் டீசல் இன்ஜின் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன மைனஸ். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் ட்ராப், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 14 to 17 தான் இதோட மைலேஜ் பெட்ரோல் இன்ஜினில். மற்றபடி மைலேஜ் எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த யாரிஸ் கார் வாங்கலாம். ஸோ ஒரு ஒர்த்தபிளான கார், 15 lakhsக்கு இது ஒர்த்தபிள்னா கண்டிப்பாக தாராளமாக ஒர்த்தபிளான கார் தான் சொல்லலாம். அண்ட் ஃபைனலி வி ஆர் கமிங் டு எண்ட் ஆஃப் தி ஷோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களோட யோகேஷ். அண்ட் கடைசியாக நான் முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த வீடியோவும் எடுக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலைஸ் டொயோட்டோ மதுரையில் இருக்குது. கிட்டத்தட்ட சவுத் ஜோன் ஃபுல்லாகவே ஆனைமலைஸ் டொயோட்டோ அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மிஸ்டர் மயில் சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த வீடியோவும் எடுக்கிறதுக்கு கார் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அவர் தான். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லாமல் ஆனைமலைஸ் டொயோட்டோ அவங்களுக்கும் என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரை நாங்கள் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். தாராளமாக நாங்கள் அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கை எடுத்துக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.